யயாதி கூறிய உபதேசங்கள். மனிதர்களுக்கு உயர்ந்த அறம் கொல்லாமையே. எனவே எந்த பிராமணனும் எந்த உயிரினத்தின் உயிரையும் எடுக்கக்கூடாது. பிராமணன் எப்போதும் மென்மையானவனாகவே இருக்க வேண்டும். இதுவே வேதங்களின் மிக புனிதமான விதி. ஒரு பிராமணன் வேதங்களையும் வேத அங்கங்களையும் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். உயிரினங்களுக்கு கடவுள் நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். எப்படி வேதங்களை நினைவில் வைத்திருப்பது முதல் கடமையோ, அவ்விதமே எல்லா உயிர்களுக்கும் நன்மை கருதுவதும் உண்மையோடு இருப்பதும் மன்னிப்பதும் பிராமணர்களின் கடமையே ஆகும். வயதால் மூத்தவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று நீர் சொல்கிறீர். ஆனால் கல்வியாலும் தவ தகுதிகளாலும் உயர்ந்தவர்களே வழிபடுவதற்கு உண்மையான தகுதி வாய்ந்தவர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பாவம் என்பது 4 அறச்செயல்களின் தகுதிகளையும் அளிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தற்பெருமையானது ஒருவனை நரகத்திற்கு அழைத்து செல்லும் பண்புகளில் ஒன்றாகும். அறவோர் தீயவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற மாட்டார்கள். தங்கள் தவ தகுதிகள் அதிகரிப்பதற்கான செயல்களையே அவர்கள் செய்வார்கள். பெரும் செல்வத்தை அடைந்தவன் எவனும் செருக்கு கொள்ளக்கூடாது. முழு வேதங்களையும் அறிந்தவன் எவனும் தகுதிகளற்று இருக்கக்கூடாது. மனிதர்களின் உலகத்தில் பல்வேறு இயற்கை பண்புகள் இருக்கின்றன. அங்கே விதியே தலைமையானது. சக்தியும் முயற்சியும் பயனற்றவையாக இருக்கின்றன. விதியின் வலிமையை அறிந்த ஞானமுள்ளோர் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் செருக்கோ துன்பமோ அடையக்கூடாது. செழுமையும் துக்கமும் விதியை சார்ந்தே இருக்கின்றன. தனது முயற்சியாலோ சக்தியாலோ அல்ல என்பதை அறிந்தவன் விதி வலியது என்பதை உணர்ந்து துயரமோ செருக்கோ கொள்ள மாட்டான். அறிவுள்ளவன் எப்போதும் துயரங்களில் துன்பப்படாமலும் செழுமையில் செருக்கு கொள்ளாமலும் மன நிறைவுடன் இருப்பான். விதியே தலைமையானது என்று உணரும்போது துயரமும் செருக்கும் ஏற்படாது. பூச்சிகளும் புழுக்களும் முட்டையிடும் இனங்களும் தாவர வகைகளும் ஊர்ந்து செல்லும் இனமும் மனித உடலில் வசிக்கும் புழு பூச்சிகளும் நீர்களில் இருக்கும் மீன்களும் கற்களும் பொற்களும் கட்டைகளும் என அனைத்தும் படைக்கப்பட்டவையே. அவை தனது செயல்களுக்கான விளைவுகளிலிருந்து விலக்கப்படும்போது பிரபஞ்சம் ஒடுங்கும்போது பரமாத்மாவோடு கலக்கின்றன. இன்பமும் துன்பமும் நிலையில்லாதன. எனவே நான் ஏன் துயரமடைய வேண்டும்? துன்பத்தை விலக்க என்ன செயல் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிய மாட்டோம். எனவே யாரும் துன்பத்தை கண்டு துயரப்படக்கூடாது. உறவினர்களும் நண்பர்களும் சொந்தங்களும் எப்படி ஒரு மனிதனை இந்த உலகத்தில் கைவிடுகிறார்களோ அப்படியே அவர்களது செல்வமும் கைவிட்டு போகும். அடுத்த உலகத்தில் இந்திரனை தலைமையாக கொண்ட தேவர்கள் நாம் அறத்தை இழக்கும்போது நம்மை கைவிடுகிறார்கள். தங்கள் தற்பெருமையையே பேசிக்கொண்டிருப்பவர்கள் பௌமா என்ற நரகத்தில் வீழ்ந்து தண்டிக்கப்படுவார்கள். என்னதான் மெலிந்திருந்தாலும் அவர்கள் பூமியில் வளர்ந்து மகன்கள் மற்றும் பேரன்கள் வகையில் கழுகுகளுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் உணவாக மாறுவார்கள். வாழ்வில் முதுமையடைந்து அழிந்து போகும்போது கழுகுகளும் மயில்களும் பூச்சிகளும் புழுக்களும் மனித உடலை உண்கின்றன. அப்போது அந்த உடலில் இருந்த மனிதன் எங்கிருக்கிறான்? அவை உண்ணும்போது அவன் எப்படி மறுபடியும் பிறக்கிறான்? பௌமா என்ற நரகத்தை பற்றி பூமியில் நான் கேள்விப்பட்டதில்லையே. அது எங்கு உள்ளது? உடல் அழிந்த பிறகு மனிதன் தனது செயல்களுக்கு ஏற்ப மறுபடியும் ஒரு தாயின் கருவறைக்குள் புகுகிறான். அவன் அங்கேயே தெளிவில்லாத உருவுடன் இருக்கிறான். தெளிவான உருவடைந்து பின்பு காணும்படியான தோற்றத்தை அடைந்து உலகில் தோன்றி பூமியின் பரப்பில் நடக்கிறான். அவன் எங்கே விழுகிறானோ அதுதான் பூமியில் நரகமாகும். அதுதான் பௌமா. வாழ்வின் முடிவை அவன் காண்பதில்லை. அதனால் அவன் அந்த அடிமை தலையை அறுப்பதில்லை. சிலர் தேவலோகத்தில் 60 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். சிலர் 80 ஆண்டுகள் வாழ்கின்றனர். அதன் பிறகு அவர்கள் மீண்டும் கீழே விழுகிறார்கள். அப்படி அவர்கள் விழும்போது இராட்சச உருவில் இருக்கும் மகன்கள்
பேரன்கள், உறவினர்கள் ஆகியோரால் தாக்குண்டு தங்களது இதயத்திலிருந்து விலகி பிறப்பு இறப்பு என்ற தங்கள் அடிமை தலைகளை அறுப்பதில்லை. சொர்க்கத்திலிருந்து விழுந்தவுடன் நுண்ணிய பொருளாக நீரில் கலக்கிறான். இந்த நீரே உயிர் வித்தான விந்தணுவாகிறது. பிறகு பெண்மைக்கான காலத்தில் ஒரு தாயின் கருவறைக்குள் புகுகிறது. அங்கே அது கருவாக வளர்கிறது. பிறகு மலரிலிருந்து கனி உருவாவது போல் காணும் தோற்றத்தை கொண்ட வடிவத்தை பெறுகிறது. மரங்கள், செடிகள், மற்ற காய்கறி வகைகள், நீர், காற்று, பூமி, ஆகாயம் ஆகியவற்றில் இதே உயிர் நீராக இருந்து 4 கால் விலங்கினங்களாகவும் 2 கால் விலங்கினங்களாகவும் உருவாகிறது. இதுதான் அனைத்து உயிரினங்களுக்கும் நேர்கிறது. ஓர் உயிரானது ஒருவனது செயல்களின் தகுதிக்கு ஏற்ப உயிர் வித்துக்குள் நுண்ணிய வடிவம் கொண்டு மறுபிறப்பின் காரணத்திற்கான சுற்றுப்புற சக்திகளால் ஈர்க்கப்பட்டு கருவறைக்குள் விழுகிறது. அங்கே அது குறிப்பிட்ட காலத்திற்குள் வளர்கிறது. முதலில் அது கருவாகிறது. பிறகு வெளிப்புற உறுப்புகள் வளர்கின்றன. குறிப்பிட்ட காலத்தில் அந்த கருவறையை விட்டு வெளியே வந்து மனிதனாகி தனது கால்களால் ஒலியை உணர்கிறது. தனது கண்களால் நிறத்தையும் வடிவத்தையும் உணர்கிறது. தனது மூக்கால் மணத்தையும் தனது நாவால் சுவையையும் தனது முழு உடலால் தொடுதல் உணர்வையும் பெறுகிறது. தனது மனத்தால் கருத்துக்களை உணர்கிறது. இப்படியே நுண்ணிய சாறு கண்கள் காணும் உடலாக வளர்கிறது. மரணத்திற்கு பிறகு உடல் எரிக்கப்படுகிறது அல்லது அழிக்கப்படுகிறது. முழுவதுமாக அழிக்கப்பட்ட பிறகு என்ன நியமத்தால் ஒருவன் புத்துயிர் பெறுகிறான்? இறக்கும் மனிதன் ஒரு நுண்ணிய வடிவை கொள்கிறான். தனது செயல்களை கனவு போல் நினைவில் கொள்கிறான். பிறகு அவன் வேறு உருவத்திற்குள் காற்றை விட வேகமாக வடிவம் மாறுகிறான். நற்குணமிக்கவர்கள் உயர்வான வடிவையும் தீயவர்கள் கீழ்மையான வடிவையும் அடைகிறார்கள். தீயவர்கள் புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் ஆகிறார்கள். மனிதர்கள் பூமிக்கு திரும்பாத அளவுக்கு உயர்ந்த உலகங்களை எப்படி அடைகிறார்கள்? ஆன்மீகத்தாலா அல்லது ஞானத்தாலா? ஒருவன் படிப்படியாக எப்படி பாராட்டப்படும் உயர்ந்த உலகங்களை அடைய முடியும்? மனிதர்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு அவர்கள் 7 வாயில்களில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஞானமுள்ளோர் சொல்கிறார்கள். அது துறவு, தயவு, அமைதியான மனம், சுயக்கட்டளை, அடக்கம், எளிமை, அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு ஆகியவையே ஆகும். கர்வத்தால் ஒருவன் இவை அனைத்தையும் இழக்கிறான் என்று ஞானமுள்ளோர் சொல்கிறார்கள். ஞானத்தை பெற்றுக்கொள்பவன் தன்னைத்தானே கல்விமானாக நினைத்து கொள்கிறான். அந்த கல்வியால் மற்றவர்களை மதிக்காமல் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் போற்றப்படும் அழிவில்லாத உலகங்களை அடைய முடியாது. கல்வி, குறைவாக பேசும் தன்மை, நெருப்பு முன்பு வழிபாடு, வேள்விகள் ஆகிய இந்த 4ம் ஒருவனது அச்சத்தை விலக்க வல்லதாகும். இருப்பினும் செருக்கு கலப்பின் பயம் விலகுவதற்கு பதில் அது அதிகரிக்கும். ஞானமுள்ளோர் மதிக்கப்படும்போது உவகையும் அவமதிக்கப்படும்போது துன்பமும் அடையக்கூடாது. ஞானமுள்ளோர் மட்டும் மற்றுமொரு ஞானமுள்ளவரை மதிப்பார்கள். தீயவர்களால் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் போல நடந்து கொள்ள முடியாது. நான் நிறைய கொடுத்திருக்கிறேன், நான் நிறைய வேள்விகளை செய்திருக்கிறேன், நான் நிறைய கற்றிருக்கிறேன், நான் நிறைய நோன்புகளை கடைபிடித்திருக்கிறேன் என்பன போன்ற கர்வங்களே அச்சங்களின் வேர்களாகும். எனவே நீ அதுபோன்ற உணர்ச்சிகளுக்கு ஆளாகக்கூடாது. உன்னை போன்ற நற்குணமிக்க கற்றவர்கள் மாற்றமில்லாத பிறப்பு இறப்பற்ற பிரம்மத்தை மட்டுமே துணையாக கருதி இகத்திலும் பரத்திலும் நிரந்தர அமைதியை பெறுகிறார்கள். ஒரு மன்னன் விதியின் காரணமாக பேராபத்தில் சிக்கிக் கொண்டாலும் அவன் ஞானமுள்ளவனாக இருந்தால் கண்டிக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு மன்னன் அறத்தில் தனது பார்வையை நிலைக்க வைத்து தனது கடமைகளை அறிந்து அறத்தின் பாதையிலேயே நடக்க வேண்டும்.